முதல் முறையாக அமெரிக்கா ஈரானோட நேரடியாக ஒரு தரைப்போரில் ஈடுபடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த டைட்டிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். சுமாராக 2500 மரீன்ஸை ஈரானோட பார்டருக்கு பக்கத்தில் ஸ்டேஷன் பண்ண போகிறதாக அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலியில் ஈரானை இன்வைட் பண்ணுறதுக்கு 2500 மரீன்ஸை வச்சு அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தான் பொக்கிஷம் வணக்கம் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஈரானை பொறுத்த மட்டில் அமெரிக்கா தரை வழியாக இன்வைட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கத்தையும் கொண்டு இந்த போரை அவங்க ஆரம்பிக்கலை. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் அப்படின்ற பகுதியை ஈரான் கட்டுப்படுத்த முடியாது, ஈரானின் நேவல் ஆசட்ஸ் எல்லாத்தையும் தாக்கி அழித்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ்ன்றது ஃப்ரீயாக இருக்கும்னு நம்பி தான் அமெரிக்கன்ஸ் ஈரானோட கப்பல்கள் எல்லாத்தையுமே நொறுக்குறாங்க. இவ்வளவு தீவிரமாக அக்ரெசிவாக கப்பல்களை டார்கெட் பண்ணதுக்கு இதுதான் காரணம். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இப்போ ஓப்பனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காரணம் என்ன? ஈரான் கிட்ட ஏகப்பட்ட ஆயுதங்கள்ன்றது இருக்குது. அதில் ட்ரோன்ஸ், பலிஸ்டிக் மிசைல்ஸ் மாதிரி கேட்டகரிஸ் இருந்தாலும் இந்த கடலில் போய்கிட்டு இருக்கிற கப்பல்களை தாக்கக்கூடிய சிறிய ரக அட்டானமஸ் ட்ரோன் இருக்குது அப்படின்றத அமெரிக்கர்கள் எதிர்பார்க்கலை. இந்த அட்டானமஸ் ட்ரோன்ஸ் அப்படின்றது சிறிய லெவல் போட்டு, ஸ்பீட் போட்டு. இந்த ஸ்பீட் போட்டை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்பீட் போட்டில் சூசைட் ட்ரோன்ஸ் மாதிரியே ஏகப்பட்ட கிலோ கணக்கில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும். இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் கப்பலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வெடிக்க வச்சா கப்பலில் ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துடும். ஒட்டு மொத்தமாக அந்த கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சாதாரண கார்கோ கப்பல்களையே இதால் மூழ்கடிக்க முடியுன்றப்ப பெட்ரோல், எல்பிஜி மாதிரியான ஹைலி ஃப்ளேமபிள் பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய க்ரூட் வெசல்ஸை இதால் மிக சுலபமாக வெடித்து செதற வைக்க முடியும். அதை தான் இப்போ ஈரானியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கன்ஸ் என்னதான் வானத்தில் இருந்து ஈரானோட ட்ரோன் லான்ச்சர்ஸின் மீது குண்டு போட்டாலும் சரி, அவங்களோட மிசைல் கேரியர்ஸின் மீது குண்டு போட்டாலும் சரி, தரையில் பூமிக்கடியில் வைத்திருக்கக்கூடிய இந்த சிறிய ரக அட்டானமஸ் ட்ரோன்ஸை அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. மற்றும் ஈரான் அமெரிக்காவோட போர் விமானங்களின் கண்ணில் மண்ணு தூவி சில இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக தரைக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபாஸ்ட் அட்டாக் மிசைல் போட்ஸை தண்ணியில் லான்ச் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சிறிய லெவல் ட்ரோன்ஸை அமெரிக்கர்களால் ட்ராக் பண்ண முடியலை. எஃபிஷியண்ட்டாக நான் சொல்கிறது, அதாவது 100கணக்கான ட்ரோன்ஸை ஈரான் அனுப்புனாங்கன்னா அதில் 50-60 ட்ரோன்ஸை அமெரிக்கர்கள் சுட்டு வீழ்த்துறாங்க. ஒரு 50-60 மிசைல் போட்ஸ் அவங்க சுட்டு வீழ்த்துறாங்க. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 30 அல்லது 40 மிசைல் போட்ஸே கார்கோ வெசல்ஸை புரட்டி எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் நேற்று மட்டும் நமக்கு கிடச்சிருக்க தகவலின்படி 3 க்ரூட் ஆயிலை ஏற்றிட்டு போகக்கூடிய கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு இந்தியர் இறந்து போயிருக்காரு. ஏகப்பட்ட உயிரிழப்பு அப்படின்றது சிவிலியன் சைடில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அட்டானமஸ் ட்ரோன்ஸை அமெரிக்கன்ஸ் அவங்களோட ஈக்குவேஷனில் பார்க்கவே இல்லை. இதை தான் நேற்றைக்கு அமெரிக்கன்ஸ் பப்ளிக்காகவே அவங்களோட மீடியா அவுட்லெட்ஸில் சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கலாம் நாங்கள் நினச்சோம், ஆனால் எங்களோட கணக்கு தப்பாயிருச்சு. இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது ஈரானியர்கள் தான். அதனால் மீண்டும் நாங்கள் கடுமையான ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் அதற்கேற்ற மாதிரியே கடுமையான ஏர் ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட KC-135 அப்படின்ற ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ன்றது நேற்று ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கா இல்லை அது ஆக்சிடென்ட்னால வீழ்ந்திருக்கா அப்படின்ற செய்தியை நம்ம இன்னும் உறுதிப்படுத்த முடியலை. KC-135 பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸோட கருத்துன்றது 2 KC-135 ஏர்கிராஃப்ட்ஸ் மிட்-ஏர் கொலிஷனில் ஈடுபட்டிருக்கு, அதனால் அது கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இஸ்ரேலில் ஒரு KC-135 லேண்ட் ஆகிருக்கு. அதில் அதோட டெயில் செக்ஷன் வெர்டிக்கல் ஸ்டெபிலைசர்ன்றதில் மிகப்பெரிய டேமேஜ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அமெரிக்கன் சொல்கிறது உண்மையா இல்லை ஈரானியன் சொல்கிறது உண்மையா அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு KC-135 ஏர்கிராஃப்ட் வீழ்ந்துருச்சு. அதை கூடவே சேர்த்து 6 அமெரிக்க வீரர்கள் நேற்று இறந்துருக்காங்க. ஏன்னா 6 மெம்பர் கொண்ட க்ரூவால் தான் இது ஆப்ரேட் செய்யப்படுது. ஸோ 6 பேர் இறந்துட்டாங்க. மற்றும் ஃப்ரெஞ்ச் மிலிட்டரி பேஸில் ஈராக்கில் ஒரு மிசைல் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. இந்த மிசைல் அட்டாக்லையும் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் உயிரிழந்திருக்கார். மற்றும் துருக்கியிலையும் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. துபாயில் அதோட ஃபைனான்ஷியல் ஹப் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஃபைனான்ஷியல் ஹப்போட பில்டிங்கில் ஒரு ட்ரோன் அட்டாக் ஒன்று நடக்க போகிறத துபாய் அஃபிஷியல்ஸ் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த பில்டிங்குக்கு ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் அந்த ட்ரோன் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க.
இப்படி ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கன் பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் ஈரான் அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை அமெரிக்கன்ஸால் ஓப்பன் பண்ண முடியலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் நேவியை வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த வழியாக ஏதாவது ஒரு கார்கோ வெசல் போகணும் அப்படின்னா ஈரான் கிட்ட நீங்கள் நட்பாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது தெளிவாக உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அமெரிக்கன் ஆலைஸ், அமெரிக்காவே நம்பி இருக்கக்கூடிய ஆலைஸ், பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எங்களுக்கு வேணும், அந்த பேட்ரியட் எங்களுக்கு கிடைக்கிறதுனால எங்களுக்கு அண்டை நாடான சீனாவை நாங்கள் பகச்சிக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கின சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடுகள், அந்த நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் இருந்து இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை தூக்கிட்டு போய் இப்போ அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கன் ஆலைஸுக்கு அவங்க உண்மையாக இல்லை, அமெரிக்க மக்களுக்கு அவங்க உண்மையாக இல்லை. இவ்வளவு படுதோல்வி ஒன்றை இந்த ஈரான் போரில் அமெரிக்கா சந்திப்பாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. உண்மையை சொல்ல போனோன்னா அதுதான் நிதர்சனமானது. ஏன்னா அமெரிக்கன் மிலிட்டரி சுப்பீரியாரிட்டியை பற்றி எல்லாருக்கும் தெரியும், டெக்னாலஜியில் அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்றது தெரியும். பட் அந்த டெக்னாலஜிலாம் இருந்தும் இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கவில்லை. அண்ட் இந்த காரணத்தினால தான் அவங்க 2500 மரீன்ஸை இப்போ ஈரானுக்கு பக்கத்தில் ஸ்டேஷன் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈரானோட ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அழிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த ட்ரோன் பேஸஸ்லாம் எங்கே இருக்குது, ஈரானில் எந்த பகுதியில் தரைக்கடியில் வச்சுருக்காங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்து அந்த பகுதிக்கு ஒரு மிசைல் தாக்குதலையோ இல்லை அப்படின்னா அந்த பகுதிக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யூனிட் அனுப்பியோ அதை கைப்பற்றியோ இல்லை அதை தகர்த்தோ இந்த ட்ரோன்ஸ் கடலுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு தான் அமெரிக்கன்ஸ் இப்போ 2500 மரீன்ஸை ஈரானுக்கு பக்கத்தில் இறக்க போகிறாங்க. ஈரானுக்கு பக்கத்துலன்றப்ப எங்கே வேணால் இறக்கலாம். ஈவன் அவங்களோட டாப் ப்ரையாரிட்டி வந்து பாகிஸ்தானாக இருக்கிறது கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மரீன்ஸோட ஆப்ரேஷன் அப்படின்றது ஈராக்கி இன்வேஷனில் எப்படி எஸ்ஐஎஸும் பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எஸ்ஐஎஸ் மற்றும் அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் வந்து ஸ்கட் லான்ச்சஸை கவுண்டர் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஈரானுக்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி அவங்களோட முக்கியமான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க, அவங்க எப்படி நகர்த்தி கொண்டு போகிறாங்க. எப்படி இருந்தாலும் ட்ரோனை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் தான் ஆகணும். அவங்க அண்டர் கொண்டு புதைச்சி வச்சிருக்க இடத்துக்கும் கடற்கரை ஓரத்துக்கும் நகர்த்தி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறப்ப அந்த கான்வாய்ஸை இடைமறித்து அதை அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுதான் மரீன்ஸோட ரோலு. அழிக்கிறது அப்படின்றப்ப மரீன்ஸ் டேரெக்டாக துப்பாக்கி எடுத்துகிட்டுலாம் சுட மாட்டாங்க. கான்வாயை பற்றின டீட்டெயில்ஸை ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போகிற ஃபைட்டர் ஜெட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டு தான் கான்வாயை டிஸ்ட்ராய் பண்ண போகுது. ஸோ அதற்காண்டி தான் மரீன்ஸ் வந்து இப்போது டிப்ளாய் பண்ண போகிறாங்க அமெரிக்கன்ஸ். ஸோ அமெரிக்கன்ஸோட ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை இன்னும் 10 நாள் 15 நாளைக்குள்ளே அவங்க ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஈரானோட அவங்க இன்னும் போரை கண்டினியூ பண்ண முடியும். அவங்களால இன்னும் 10 நாளைக்கு அப்புறமும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பான முறையில் அமெரிக்கன் ஆலைஸ், அமெரிக்காவே நம்பி இருக்கக்கூடிய ஆலைஸுக்கு பதில் சொல்லி ஆகணும். மற்றும் குளோபல் ரிசெஷனுக்கு காரணமாக அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டாகணும். ஸோ எனிவே ஆர் தி அதர் இந்த போரினால் மிக பெரும் இழப்பு அப்படின்றது ஈரானுக்கு இருக்குது, இஸ்ரேலுக்கு இருக்குது, டோட்டல் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்குமே இருக்குது. ஆனால் அதை விட பெரிய லெவலில் அமெரிக்கன் டிப்ளோமசி மற்றும் அமெரிக்கன் நம்பகத்தன்மை, அமெரிக்காவை நம்பி நம்ம இறங்கினோம்னா நம்ம வந்து அவ்வளோதாண்டா அப்படின்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் புரிய வரும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.